இந்த சீடியில் நம்ம உண்மையாய் வாழ்கிறவங்களுக்கு கர்த்தர் மூலமாக கிடைக்கிற பலனை குறித்து நம்ம இதில் பார்க்கலாம். உண்மையிலும் பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாவதாக. இந்த புதிய வருஷத்தில் உங்கள் அனைவரையும் மறுபடியுமாய் காண கிருபை செய்த நேர்ல கர்த்தருக்கு சோதரிக்கிறேன். உன் மத்தியிலே மறுபடியுமாய் அந்தியோகியா கிறிஸ்தவ சபையின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், தேவையான காரியங்களை குறித்து பேசும்படியாக கர்த்தர் ஏவுதலின்படி இன்றைய தினத்தில் இந்த எபிசோடை உங்களுக்கு அனுப்புகிறோம். நாம் செய்திக்குள்ள போறதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சரியா? என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை கொண்டவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பலப்படுத்துகிற நம் தேவனாய் கிறிஸ்து என்னத்துக்கு பலப்படுத்துகிறானா, உண்மை உள்ளவன் என்று இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஊழியக்காரர்கள் அனைவரும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்து அவர் அந்த ஊழியத்தை கொடுத்த அந்த தேவனுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படியாக இந்த நாளில் இந்த செய்தி அதை பற்றி தான் இருக்கிறது. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த எபிசோடை ஆசீர்வதிங்க. கர்த்தர் இந்த ஊழியக்காரர்கள் மத்தியிலும் மற்றவர்களுக்கும் இதை நாங்கள் கொடுக்கும்போது கர்த்தருடைய வசனம் பேசட்டும். பேசுகிற உடைய மகளை மறைத்து நீர் வெளிப்படும். பாடப்பயிற பாடலையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு துதியான மகிமை உண்டாகும்படியாக ஒரு பாடலை நம்ம பாடுவோம். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. இதுல ஒரு காரியம், தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே, உண்மை உள்ளவன் என்று கருதி எனக்கு ஊழியத்தை தந்தீரே. அல்லேலூயா. இதனால்தான் கர்த்தர் நாம் மகிமைப்படும்படியாக இந்த பாடலை நாங்கள் அவருக்கு என்று பிரதிஷ்டைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு துதியான மகிமை உண்டாதாக. உம்மை நினைக்கும் போதெல்லாம்
கண்ணில் விழித்தே கண்ணில் மணி போல காத்து வந்தி கழுந்து போமகின்றி கண்ணில் மணி போல காத்து வந்தி கழுந்து போல் சுமக்கின்றி நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழ் ஐயா நன்றி பெருகுதையா இரவும் பகலும் கூட இருந்து நடப்புகின்றீ இரவும் பகலும் கூட இருந்து நடப்புகின்றீ கலங்கும் நேரமும் தரும் நீங்கி கண்ணீர் துடைக்கின்றீ கண்ணும் நேரமில் கண்ணீரி கண்ணீர் துடைக்கின்றீ நன்றி நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழும் ஐயா நன்றி பெருகுதையா பரிசுத்தமுள்ள பிதாவே, இப்பொழுது பாடின பாடலுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த ஊழியத்தை தந்தீரே, உமக்கு நன்றி. இரவும் பகலும் கடந்த வருஷத்திலும் இந்த வருஷத்திலும் நீ தொடங்கும் போது நடத்தி வருவதற்காய் ஸ்தோத்திரம். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்ற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக எங்களை ஆறுதல் படுத்தி, இந்த வசனத்தின் மூலமாக எங்களை தேற்றி நாங்கள் இருதயத்தில் கர்த்தாவே எழுதப்பட்டவர்களாக அப்படி நடக்க கிருபைத்தாரும், உண்மை உள்ளவனாய் நடக்க கிருபைத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென் ஆமென். லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நாம் செல்வோம். நம்ம பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தில் நம்மை நடத்துவார்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு இப்போ நாம் பாட்டு கேட்டது போல உண்மை சொல்லி தான் நம்ம கர்த்தரின் கையில் இந்த ஊழியர்களை கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த ஊழியத்தை நம்ம செய்யலைன்னா ஆண்டவர் மட்டும் கணக்கு கேட்பார் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அப்போ ஒரு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கும்போது உலகத்தில் உண்மையாக இருக்க ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கலாம், உண்மையை பேசுறது கஷ்டம், உண்மையாக நடக்கிறது கஷ்டம், உண்மையாக வாழ்றது கஷ்டம். ஏன்னா உண்மையாக ஒரு காரியத்தை உண்மையாக சொல்லணும்னா அது ரொம்ப தைரியம் வேணும். இல்லை நம்மளால் உண்மையாக வாழவே முடியாது. உண்மையை சொல்லும்போது பிரச்சனை வரும், அடி விடும், கஷ்டம் வரும், எல்லாம் திட்டுவாங்க. ஆனால் அப்படியும் சகிச்சுக்கிட்டு என்னாலும் சொல்லாரு உண்மையாக வாழ்வேன்னு சொல்லி நம்ம வைராக்கியம் இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். பரலோராட்சியத்தில் சுதந்திரிக்க முடியும். இந்த உலகம் பொய் சொல்லும். ஆனால் கர்த்தர் உண்மையாக தான் வாழ வைக்கிறாரு. அப்படிங்கும்போது நாம் என்ன செய்யணும், இந்த உண்மையாக வாழணும்னா அப்புறம் ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கணும் நமக்கு. சரி, எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே நாங்கள் உண்மையாக வாழணும்னா நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உண்மையாக வாழணுன்றவங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரியம். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். அப்போ என்னதான் கட்ட வேண்டாம், நான் கட்டேஸ்வரங்க உண்மையாக இருந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம். அதில் நாம் இந்த இடத்துல உண்மையாக வாழ்றதா நமக்கு கிடைக்கலாம். எல்லா ஆசீர்வாதத்தையும் பார்க்கலாம்.
எல்லாம் வேதத்தில் நிறைய ஆசிரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அப்படியே சொல்ல முடியாட்டாலும் ஒரு சில காரியங்கள் நம்ம சொல்றேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம உண்மையா வாழும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஆசீர்வாதத்தை கிடைக்குங்கிறத நம்ம சுதந்திரிக்கப்படுற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி. சரி, முதலாவது நம்ம வசனம் வச்சுக்கலாம். பாருங்க, பத்து கத்தர் கொடுக்கிற ஒரே முதல்ல பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ப்ராவர்ஸ் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:20. 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யனாகுவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணைக்கு தப்பான். உண்மையா இருக்கிறவங்க பரிபூர்ண ஆசீர்வாதம். இதுலயே எல்லா ஆசீர்வாதமும் வந்துச்சு. பரிபூர்ணம் என்னென்ன வேணும், நமக்கு எது வேணும், எது வேணாலும். அப்ப என்ன சொல்ற, நீ உண்மையா வாழ்ம்போது பிரச்சனை உலகத்துல இருக்கும். ஆனா அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில அது பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆடு ஒரு நாடு பொய்யுறாத தேவன். ஆடு சொன்னால் சொன்னதுதான், உனக்கு மாறாத தேவன். அப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தரணும்னா நீ என்ன செய்யணும், எனக்கு முன்பா உண்மையா இருக்கணும். மனுஷனுக்கு மேல கர்த்தருக்கு மேல உண்மையா வாழணும். கர்த்தருக்கு மேல உண்மையா வாழும்போது ஆண்டவர் நம்ம கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமா கொடுத்து நம்மளை இன்னும் அதிகமா உற்சாகப்படுத்துறாங்க. சரி, பார்க்கலாம் அடுத்தது. அப்போ உண்மையா நடக்கும்போது கர்த்தருக்கு ரொம்ப இஷ்டம் நம்ம உண்மையா நடக்க விரும்புறேன். பாருங்க, 18 அதே ப்ராவர்ஸ் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியாம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, பொய்யா யார் யார் வாழ்றாங்களோ அவங்களை அருள்கிறார். அவங்கள வெத்து போடுவேன், பிரச்சனை அவங்க வேண்டாம். ஆனா கர்த்தர் உண்மையா யார் இருக்கிறாங்களோ அவங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஏன் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தர்றாரு? உண்மையா இருக்கும்போது கர்த்தருக்கு நம்ம பிரியமா வாழ்றதுனால நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர்றாரு. அதாவது யார் யார் உண்மையா இருக்காங்களோ அவங்க மேல எனக்கு பிரியம், அதனால நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதம் தருவேன்றாரு. ஏன்னா வெளியே போனா அவர் வச்சிருக்காரு, ஆசீர்வாதத்தை அவர் வச்சிருக்காரு, அவர் தர்றாரு நமக்கு. அவருக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்குறாரு, சுதந்திரிக்க முடியாது. எப்பவும் நம்ம உண்மையா வாழும்போது. அப்ப இதே மாதிரி நம்ம உதாரணம் வச்சிருக்க கர்த்தர் யார் ஆண்டவர் உண்மையா நம்ம சொல்றோம், ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கஷ்டம், உண்மைக்கு உண்மையா வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க உண்மையா ஆண்டவருக்கு கூப்பிடும் போது கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. நம்ம பக்கத்துல வந்துடுறாரு. நமக்கு ஒரு கம்போர்டர் மாதிரி, நமக்கு ஒரு சப்போர்ட்டர், நமக்கு ஒரு ஃப்ரெண்டு, நமக்கு எல்லாத்துக்கும் சமயமா ஆண்டவர் வர்றாரு. பாருங்க, வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 145:18. சாம்ஸ் 145:18. சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி உண்மையாய் யார் யார் கூப்பிடுறாங்களோ அவங்க பக்கத்துல ஆண்டவர் வந்து நிற்கிறார். அப்போ அப்படிங்கும்போது கர்த்தர் நம்ம பக்கத்துல நிற்கும் போதே நமக்கு எதிர யார் நிற்க முடியும்? நம்ம சில போதெல்லாம் நான் பார்க்கும்போது யோசிப்பேன், அவருக்கு எவ்வளவு அடி விழுந்துச்சு, எவ்வளவு ஏற்று விழுந்துச்சு, கல்லெறிஞ்சாங்க. அவர் சொல்ற அநேக பாடுகள், அந்த வசனங்களை வாசிப்போது அநேக பாடுகள், ஆனாலும் ஒரு தைரியம் வந்துச்சு போனார். அவர் செத்துட்டாருன்னு நினைச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அவர் என்ன நீத்திரமா அதே ஓடிச்சாரு. ஏன்னா கர்த்தர் பக்கத்திலே இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி கவலைப்பட நாயக்கணக்கு அப்படிங்கும் போது நான் யோசிப்பேன், சரி அப்படி எப்போ அப்படி வருதுன்னா நமக்கு அடியதான் விழும்போது கர்த்தர் அடி வாங்கிக்கிறார். நமக்கு வலிக்கும் போது அந்த வலியை கர்த்தர் வாங்கிக்கிறார். அப்ப என்னை யாராவது அடிச்சாங்கன்னா நான் உண்மையான பிள்ளையாது, நான் என்ன யாராவது அடிச்சாங்கன்னா அந்த அடியை நான் யாருக்கு போகும்? கர்த்தருக்கு போயிடும். ஏன்னா அவர் யார் என் பக்கத்துல நிற்கிறார். எனக்கு என்ன வாங்கின அடியெல்லாம் அவர் வாங்கிக்கிறார், என்னை ஏற்றுறதுலாம் அவருக்கு போயிடுது. அதனால அவங்களுக்கு இப்ப என்னை ஏற்றுனவங்களுக்கு, என்னை அடிச்சவங்களுக்கு, கற்றுக் கொடுத்தவங்களுக்கு பிரச்சனை வருது. ஏன்னா ஆண்டு படிக்கிறவரா இருக்கிறார் பாருங்க. அதனால பவுல் சொல்றாரு, என்னை அடி வாங்கும் போது எல்லா அடியும் அவர் வாங்கிக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையை போய் ரொம்ப ஆச்சரியம். அப்ப அவரை காப்பாற்றுறாங்க, என்னை காப்பாற்ற மாட்டாரா? அவர் உண்மையாக கடைசிக்கு உண்மையா இருந்தார். அப்ப நான் என்ன செய்யறோம், கடைசி கத்தக்காக உண்மையாகும். ஏன்னா ஆண்டவர் பக்கத்துல இருக்கார், என்ன சப்போர்ட் பண்றாரு. நான் ஏதாவது போய் சொல்லும்போது பிரச்சனை வந்து ஐயோ ஆண்டவரே நான் இப்ப என்ன செய்வேன் சொல்லும்போது நான் இருக்க வரக்கூடாது, நான் இருக்கவனுக்கு வரக்கூடாது. அப்படி என் பக்கத்துல இருந்து எனக்கு அழகா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பக்கத்துல ஒருத்தது நான் பார்த்துக்கிறேன், இருக்க வரக்கூடாது, நான் இருக்கிறவனுக்கு வரக்கூடாது அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது சொன்னா உங்களுக்கு எவ்வளவு எத்தனை இருக்கும். அந்த அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பக்கத்துல எப்போ ஆண்டவர்களுக்கு உண்மையா நான் கொடுக்கும்போது நான் உண்மையா இருக்கணும். நான் எல்லா போய் அக்கிரமத்தை பண்ணிக்கிட்டு என்னை அடிக்க வராங்க, நான் எல்லாத்தையும் அடிக்க வராங்களே, எனக்கு இவ்வளவு பிரச்சனை ஆச்சு, எனக்கு இவ்வளவு கஷ்டம் ஆச்சு, எனக்கு இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு, எனக்கு இவ்வளவு கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீ என்னையும் கூப்பிட்ட என்கிட்ட கேட்ட வாங்க இல்லைன்னு சொல்ற.
அப்படிங்கும்போது நாம என்ன செய்யணும், உண்மையான மனசுல நாம இருக்கணும். உண்மையா இருந்து கர்த்தருக்கு முன்பாக, மனுஷன் முன்பாக கர்த்தருக்கு முன்பாக, எனக்கு கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். கர்த்தர் நான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவேன், உன் பக்கத்துல இருப்பேன், ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப இஷ்டம், கர்த்தருக்கு பிரியம். அடுத்தது பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு பெரிய காரியம் தெரியுமா, நமக்கு யாராவது பிரச்சனை கொடுத்தாங்கன்னா, நமக்கு கஷ்டம்னா யார் கையாவது சேர்த்து வைக்கிற பொறுப்போ பிரச்சனை. சரி, அடுத்த பாருங்க, 4வது பாயிண்ட் பாருங்க, மத்தேயு 25:21-23 அநேகத்தின் மேல எல்லாத்தையும் அதிகாரியா வச்சிருக்காங்க. மத்தேயு 25:21-23 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தார், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் ஒருத்தருக்கு 10 தலை கொடுத்து, நீ செய், இதை நீ எப்படியாச்சும் ஒரு கொடுத்த தாரங்க இன்னும் அதிகமா சொன்னா போறேன், போயிட்டு நான் வரும்போது அதை திரும்ப நான் வாங்கிக்குவேன், அந்த ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துட்டு போகும்போது நாம் என்ன செய்யணும், இப்ப நமக்கு ஒருத்தருக்கு ஒவ்வொரு தாளத்தை கொடுத்துருக்காரு. யாருமே கத்தருக்கு யாருமே தாளத்து கொடுக்கறது யாரும் சொல்லவே முடியாது. பேச திறமை இருக்கும், பாடுற திறமை இருக்கும், வேத வாசிக்கிற திறமை இருக்கும், வேதத்தை வியாக்கியானம் பண்ற திறமை இருக்கும், இல்ல கத்தக்காக சாட்சியா நிக்கிற திறமை இருக்கும், இல்ல அநேக தைரியா போய் சுவிசேஷம் சொல்ற திறமை இருக்கும். அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு தாளத்தை கொடுத்துருக்காரு. அந்த தாளத்தை நான் என்ன செய்யணும், பொதிச்சு வைக்கிறேன். நான் உண்மையான செய்யணும் உங்களுக்கு அந்த தாளத்தை நான் வச்சு, எனக்கு கொடுத்த தாளத்தை வச்சு இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாய், அநேக ஆத்மாக்கள் பிரயோஜனமாய் நான் கொண்டது. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த தாளத்தை இத்தனை யூஸ் பண்ணிக்காண்டவரே, இப்படித்தான் நடக்க அப்படி நான் சொல்லும் போது கர்த்தரே உண்மை தோணுவனே என் பிரவேசி, நான் சந்தோஷம், என்னோட சந்தோஷத்துல பிரவேசின்றார். அது மட்டும் சொல்ல பாருங்க, என்ன அந்த வருஷம் திருப்பி வாசிங்க. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உனக்கு 5 தாளம் தான் கொடுத்தேன், ஆனா இப்ப நீ எவ்வளவு வாங்கிட்டேன், 10 தாளத்து கிடைச்சிச்சு. அப்ப 10 தாளம் ஆண்டு வாங்கிட்டாங்க, வாங்கல வச்சுக்கோ கொடுத்துட்டு இன்னும் அவன் ஆசிரியர் இருக்க முடியா, எல்லாத்துக்கும் அவனை அதிகாரியா வச்சுட்டார். அப்ப என்ன இருக்கும், கர்த்தர் கொடுக்கிற தாளத்தை நாம யூஸ் பண்ணும்போது அது மூலமா நமக்கு தான் ஆசீர்வாதம் வருது. இன்னும் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருக்காரு. நீங்க ஆண்டவருக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, உங்க தாளத்தை யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கர்த்தர் இன்னும் 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 அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து 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 பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்துறாரு. இந்த உண்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதான பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவாரு. ஆனா உண்மை இல்லாதவங்களுக்கு என்ன செய்ய தெரியுமா, அந்த ஆசீர்வாதத்தை பிடிங்கி நம்ம கையில கொடுத்துருவாரு. யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்ட, உண்மை இல்லாதவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு தாளத்தை கொடுத்துருப்பாரு. ஒருவேளை நீங்க ஒரு தடவை வர்றப்போ அந்த சொல்லுவாங்க, நீங்க சர்ச்சை ஒழுங்கா நடத்தியாப்போ உங்க விளக்கத்தண்டை அப்படி என் கையில கொடுத்துருவாருன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க இல்ல, இறந்துட்டாங்க. ஆனா நான் அப்ப நான் யோசிப்பேன், கரெக்டான வசனம் சொல்றதுல, ஒருவேளை எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் சரியா செய்யலைன்னா ஆண்டவர் சரி நீ சரியா செய்யலையா விடு, நான் அங்க ஒருத்தருக்கு கொடுத்துறேன், திராட்சை படத்துக்கு வந்து பலனை கேட்கிறேன், நீ கொடுக்கலன்னா இல்ல ஐயோ திராட்சை கொத்தி உடம்புல நான் சோம்பேறி இருந்துச்சேன்னா சோம்பேறி இப்போ ஓட்டத்தை எடுத்தாங்க கொடுத்துறேன்னு சொல்லுவாரு. பாருங்க அடுத்த வசனம் என்ன சொல்ல பாருங்க, நீ உண்மை இல்லாம இருந்தா அடுத்த வசனம் அதே வசனம் பாருங்க 23. அவனுடைய எஜமான அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். ஏன்னா அங்கீகாரம் சொன்னாரு. அடுத்த வசனம் ஒரு தாளத்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளத்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். இப்ப நான் போய் உள்ளே செய்ய போறேன். ஐயா சரியில்லை, இவங்க யாரு, இவங்க எப்படிப்பட்டவங்க, சரியில்லை, இவங்க லைஃப் எப்படி தெரியுமா, பழைய லைஃப் புது லைஃப் எத்தையாவது சொல்லி அவங்க அலக்கடிப்பாங்க, அலத்தட்டுவாங்க, நம்ம பேச்சை அலட்சியம் பண்ணுவாங்க. ஆனா சொன்னாரு அந்த மாதிரி, ஐயோ இவர் என்ன பெய்யாது, ஜீசஸ் என்ன செஞ்சாரு ஒன்னல்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்தாரா, இந்தாங்க நீ ஆசீர்வதிச்சாங்க, நாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தாளத்தை நிலத்துல போச்சு வச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன செஞ்சான், அவனுடைய தாளத்தை என்ன செஞ்சான், யூஸ் பண்ணவே இல்லை. ஐயோ அவர் கிடக்க 10,000 கொடுத்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் 10,000 படிக்கும்,
நீ வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கோ, நீ ஏதாவது செஞ்சு பொழைச்சிக்கோனா ஐயோ விடுங்க அந்த 10,000 ரூபாய்க்கு அதெல்லாம் வேஸ்ட்டு கபோர்டுல பூட்டி வச்சுட்டு திருப்பி வரும்போது இந்தாங்க உங்க 10,000 என்னப்பா சம்பாதிச்சேன், ஐயோ நீங்க சரியில்லையா இருக்கும் மோசமானவங்களாச்சே, அதான் உங்க காசு அப்படியே எடுத்து வச்சுட்டேன், உங்க காசு யூஸ் பண்ண சாபம் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அந்த அதுதான் சொல்றது சோம்பேறியே கொஞ்சம் அவன்கிட்ட உள்ள இருந்து பிடிக்கும். அவன் சொல்றான் பாருங்க, அடுத்த வருஷம் சொல்லுங்க, ஒரு தாளத்தை கொடுத்த வேண்டுனா நீங்க சரியில்லை, நான் என்ன செஞ்சேன் அந்த தாளத்தை போச்சு வச்சுட்டேன், எனக்கு தாளம் பண்ணாங்க ஆடு என்ன செஞ்ச பாருங்க அடுத்த வருஷத்துல. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனத்தில் இருக்கிற தாளத்தை எடுத்து 10 தாளம் உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அப்போ அவன் பிடிங்கி யார் கையில கொடுத்தாரு? இருக்கிற 10,000 இந்த வச்சுக்கப்பா, நீ 5 தாளம் 10,000 கிட்டல இப்படி நீ 10,000 இன்னும் ஜாஸ்தி பண்ணுவ அப்படின்னு இருக்கிறவங்க கிட்ட அந்த ஆண்டவர் எடுத்து கொடுக்குறாரு. என்ன செய்யறாரு ஆண்டவரு? யூஸ் பண்ணலைன்னா நம்முடைய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தர் போகிற மாதிரி பண்ணிடுவாரு. அப்ப நாம என்ன செய்ய, நமக்கு என்ன தாளத்தை கொடுத்துருக்காரோ, நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரோ, நமக்கு கையில ஒரு பொறுப்பு கொடுக்காம ஆண்டவர் இருக்கவே மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளம் இருக்கும். கண்டிப்பா இருக்கணும். கொடுக்காம யாரையும் ஆசிரியத்தை கொடுக்காம கேட்கவே மாட்டாரு. அப்ப ஆசிரியத்தை கொடுத்துட்டு உன் ஆசிரியத்தை என்னப்பா செஞ்சேன், பாட்டு தாளம் இருக்குல்ல, நல்லா பாடலாமே, நீ சாட்சி சொல்லாமே, நீ தைரியம் வைக்கிறே, நீ ஊழியம் செய்யலாமே, நீ ட்ராக்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை கொடுத்துருக்கும் போது நாம அந்த ஊழியத்தை செய்யலைன்னா கொஞ்சத்துல உண்மையில்லாத நீ எனக்கு போ சொல்லி அவன்கிட்ட எடுத்து இவங்க கொடுத்துட்டு அவன் என்ன பண்றாரு சொல்றீங்க, நீ விதைக்காத என்ன செய்றாரு, கொல்லாத சோம்பு உடையக்காரனே அவனத்துக்கு நரகத்தை போடுறாரு பாருங்க. அவனத்துக்கு அடுத்தது பாருங்க, என்னுடைய இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். 30 வசனம் 25 30 பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். நம்மளோட தாளங்க பிடுங்கிறது மட்டும் இல்ல, என்ன பண்றானா புறம்பான இருள போட்டுட்டு அங்க என்ன இருக்கும், அழுகையும் பற்க நரகத்துல உள்ள போட்டுருவாரு. எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதம் செய்யாம ஆண்டவர் விரோதமா நான் செஞ்சிருந்தேன், நான் அவரோட சோம்பேறியா இருந்தேன்னா கர்த்தர் என்ன செய்யறாரு, நீ சோம்பேறியா இருக்கல, நீங்க உலகத்துல வாழ்றது லாயத்துல சொல்லி எனக்கு நரகத்துல பற்கடிப்பும் பாருங்க, அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அழுகி பற்கடிப்புள்ள இடத்துக்கு போட்டுருவார். அப்ப இன்னைக்கு நாம நினைச்சணும், கர்த்தர் நம்ம கொடுத்த தாளந்த கர்த்தர் நாம மகிமைக்காக நமக்கு என்ன கொடுத்த நம்மளால என்ன இயலுமோ அவ்வளவு செய்யணும். சோம்பேறி இல்லாதபடி கர்த்தர் கொடுத்த தாளந்த கர்த்தருக்கான உபயோகிக்கும் போது கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆசீர்வாதம் கொஞ்சம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்க நினைக்கவே முடியாது. நம்ம இதுதான் இப்படி எப்படி நம்ம வாழ முடியும், இப்படி எப்படி கொடுக்க முடியும், இப்படி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம சொல்ற இந்த வருஷத்துக்கு வாக்கியத்துக்குமே அதுதான், நீங்க விவரிக்கப்பட்ட விசுவாசிக்க பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வோம். எப்போ கர்த்தருக்கு உண்மையா வாழணும். நிச்சயமா கர்த்தர் உண்மை இல்லாம வாழ்ந்தா நரகம் தான், அழுகை பற்கடிப்பு தான், அக்னி தான். ஆனா கர்த்தருக்கு உண்மையா வாழ்ந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியல, நம்ம கூடவே இருந்த கர்த்தர் சமயமா இருந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம தக்காத்து ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, அந்த சோம்பேறி எடுத்து ஆசீர்வாதத்தை எடுத்து நமக்கு தந்துடுறாரு. அப்ப கர்த்தர் ஒரு நாம சோம்பேறியா இருந்தோம்னா நம்ம ஆசீர்வாதத்தை எடுத்து இன்னொருத்தர் கையில கொடுத்துருவாரு. உஷாரா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், கர்த்தருக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அது மட்டும் பாருங்க, பிரசங்கி என்ன சொல்லிக்கா தெரியுமா பாருங்க, பிரசங்கி 2வது அதிகாரம் 21 எப்படி கர்த்தருடைய பிள்ளைக்காக இன்னொருத்தரை வச்சு நீ சம்பாதிச்சு சேர்த்து வை, ஏன்னா என் பிள்ளை கொடுக்கணும். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், ஆயினும் அப்படி பிரயாசப்படாதனிடத்து இருந்து வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும், இதுவும் மாயை பெரிய தீங்குமாய் இருக்கிறது. ரொம்ப யோசிச்சு பெரிய காரியம்லாம் செஞ்சு புத்தி யுக்தி எல்லாம் யூஸ் பண்ணி பெரிய காசெல்லாம் சம்பாதிச்சு நிறைய ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வச்சிருக்கா அவன் சரியில்லை. ஓகே, எல்லா ஸ்டென்த்தையும் சேர்த்து வச்சா எல்லாம் சம்பூர்ணமே நம்ம நல்லா பேர் நினைக்கும் போது அதுக்கு அப்படியே கர்த்தருடைய கையில கொடுத்து போயிடுவார். எது வழி
நீ புத்தி சொன்னாலும் சொன்ன, ஆனா கத்தர் பயந்தியா? கத்தர் உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையே. சேர்த்து வச்சு என்ன செய்ய? உண்மையான காசு வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதான். கத்தர் உண்மை இல்லாத வாழ்க்கை அவர்கள் அதை தூக்கி எடுத்து கத்தருடைய வேறொருவர் யாரு? அந்த வேறொரு யாரு? கத்தருக்கு பிரியமா இருக்கிற அவருக்கு. அவரு கத்தரை பிள்ளைங்க அவங்க ஒழிஞ்சிட்டே போகும். விதைச்சாலும் விளைச்சாலும் ஒண்ணும் இல்லை. ஆனாய்ச்சி வராடு ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, கவலைப்படாது, நீ போயிட்டு அதை எடுத்து உங்கையில கொடுக்குறேன். அப்ப கத்தரை சிலரை கத்திற்கு பிரியமா இருந்தா எப்படியாயும் ஆசை தந்துடுவாரு. வானத்தின் பலனை திறந்து அவனை ஆசிரிச்சுட்டே இருப்பாரு. என்ன வேணும் நமக்கு அதை அப்படியே கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா கத்தருக்கு உண்மை இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருந்து பிடிங்கி சோம்பேறியே இப்போ சொல்லி பிடிங்கி நல்லா இருக்க யாருக்கு வேணுமோ அவங்க கையில கொடுத்துருவாரு. அதாவது அவ்வளோத்தையும் எடுத்து எழுதுறாரா, உண்மையா வாழ்க்கை சேர்த்து வைக்கிற பொறுப்பை சேர்த்து வைக்கிறப்ப அவங்க படைச்சிட்டாங்க. புத்தி யுக்தி எல்லாம் வச்சு அவன் நிறைய பிரயாசப்பட்டு எல்லாம் சேர்த்து சொத்தெல்லாம் சேர்த்து எல்லாம் வச்சு கடைசி யார் போகுது? கத்தருக்கு போய் கிடைச்சாங்க. அதுக்கு ஆண்டவர் கத்தருக்கு உண்மையா இருந்தா ஆண்டவர் தன்னுடைய கருத்தை ஆச்சரியமா நடத்தி கொடுப்பாரு. யார் கொடுக்குறாங்க பாருங்க, பிரசங்கி 2:26 எல்லாம் சேர்த்து வைக்கணும்ல. அந்த சேர்த்து வச்ச யாருக்கு கொடுப்பார் பாருங்க. வசனம் அழகா சொல்றது 2:26. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வையனுக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமிக்கிறார். இதுவும் மாயை. அவனுக்கு பார்வை நல்லவனாய் இருக்கிறவனுக்கு கத்தடி பார்வைக்கு, மனுஷ பார்வைக்கு இல்ல. மனுஷன் பிரியப்படுத்த அவசியமே இல்லை, கத்தர் பிரியப்படுத்துற போதும். கத்தடி பார்வைக்கு நாம் நல்லவனா இருந்தோம்னா என்னோட ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஆனா பாவம் செய்யறவனுக்கு நமக்காக சேர்த்து வைக்கிற பொறுப்பை நமக்காக சேர்த்து வைக்கிற பொறுப்பை கத்தரி சரி நீ வச்சுக்கோ, உனக்காக நாங்க சேர்த்து வைக்க கவலைப்படாம கத்தரி முடிச்சு கத்தரி வெளிச்சு சொல்றேன். குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமிக்கிறார். தேவ தம் பார்வைக்கு நல்லவரா இருக்கிற ஞானத்தையும் அறிவை இன்பத்தை அளிக்கிறார். பாவம் செய்யறவோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய். இப்ப கத்தருக்கு பிரியமாய் உண்மையாய் நீதியாய் நியாயமாய் பிரியமாய் நடந்துக்கிற மனுஷனுக்காய் உண்மையா இருக்கிறவங்க அவன்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? வசமாய் வைத்து விட்டு போகும் பொறுப்பு சொத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு சொல்லிட்டு போறாரு. நீ சேர்த்து வைக்க அவங்க கொடுக்க போறேன். அப்ப கத்தத்திலே கத்த தன்னுடைய பிள்ளைக்கு எப்படியான அசத்துவார். நம்ம உண்மையா உத்தம நடக்கும்போதே கத்தனை கொடுத்த தகுந்த நம்ம உண்மையா உபயோகிக்கும் போதே ஆண்டவர் எப்படியாவது ஆசிரிச்சு பரிபூர்ண ஆசிரியத்தை தருவார். அது எப்படி கொடுப்பார், எப்படி நமக்கு தெரியும். வாரத்தின் பலனத்தை கர்த்தத்தை சேர்த்து வைக்கிற பொறுப்பை அவங்க கையில ஒப்படைக்கிறார். யாரும் சோம்பேறிக்கணும், சோம்பேறி சேர்த்து வையே அவங்க கையில ஒப்படைக்க போறாங்க. அப்ப கத்தர் புத்தி யுக்தி ஞானம் கத்தோட பிழை தந்து கத்தோட பிழைக்காக சேர்த்து வைக்கிற வேலையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்ப நமக்கு தெரியும், நம்ம எல்லாம் தெரியும். உதாரணம் பார்க்க போனா கானான் தேசம் ஒரு பயங்கரமான ஜெயின்ட் ராட்சச மாதிரி பயங்கரமான ஆளுங்களால அந்த கானான் தேசம் இருந்துச்சு. அந்த கானான் தேசம் பயங்கரமான மலைப்பகுதியா இருக்கும்போது அவங்க அந்த தேசத்தை கொத்தி உரம் போட்டு நல்ல உழுது எல்லாம் செஞ்சு பயிரிட்டு நிறைய காய்கறிகள் பழங்களாம். அந்த கானான் தேச பழங்களை பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் இவ்வளோ பெருசா இருக்குமா, அது தூக்க கூட முடியாதான், அவ்வளோ பயங்கரமா இருக்குமா. தேன் பால் எல்லாம் ஓடும் அப்படியே. ஏன்னா எடுக்கிறதுக்கு ஆடுல தேன் பொங்கி வழியும், அதனால ரோடெல்லாம் ஓடுமா. ஹிஸ்டரியில போட்டுக்கிறாங்க. அப்புறம் பால் மாடு வந்து எவ்வளவுதான் குடிக்கும், கண்ணுக்குட்டி குடிச்சு போய் மீதி பால ரோட்ல விட்டுட்டே போமாறு ரோடெல்லாம் இருக்குமா. அதான் பாலும் தேனும் ஓடுற தேசமா அந்த தேசம். அது எப்படி ஆச்சு? இதெல்லாம் இந்த காணலே கடந்து கட்டப்பட்டு அந்த மலையெல்லாம் உடைச்சி மலையெல்லாம் ரெண்டு மணி நிலமாக்கி விளையெடுத்து வச்சு அழகா ஒவ்வொரு பழமும் பெருசு பெருசா பழத்தை வச்சு அவளை செடிக்குள்ளது ஆக்கின பிறகு அது வரைக்கும் ஆண்டு சும்மா இருந்தார். எல்லாம் செடிக்குள்ளது ஆக்கின பிறகு யாக்கோபின் வம்சத்தாரை கொண்டு போய் போ நீங்க தான் வச்சுக்க உங்களுக்கு அந்த சைட்டுட்டார். அப்ப காணானீர்கள் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க அந்த சைட்டை கொத்தி உரம் போட்டு சரி பண்ணி வைக்க வேண்டிய வேலை மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா கர்த்தரை தேடாதுங்க. கர்த்தரை தேடாதுன்னா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு அந்த கொத்தி உரம் போட்டு நல்லா விளைச்சி நல்லா ஆயிடுச்சாப்பா, சூப்பர் ஆயிடுச்சா, மரம்லாம் நல்லா வந்துச்சா, திராட்சை பழம் பெருசாயிடுச்சா, ஒவ்வொரு பழங்களும் பார்த்தா சூப்பரா இருக்கும், அவ்வளவு பெருசு பழம், அவ்வளவு செழிப்பு, பயங்கர செழிப்பாச்சு. இப்ப செழிப்பானவர்கள் இப்ப அவங்க அனுபவிக்கிற நேரத்தில் ஆடுறாரு. உனக்காக சொல்லலப்பா,
என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த யாக்கோபு சந்ததியார் கர்த்தர் தேடுற பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள கொண்டது காணல விட்டார். எப்படி காணாதது தேவை எப்படி வரட்டாரு? அவங்க வரல, குழந்தைகளையும் தேனியையும் கொண்டு வந்து கொட்டு கொட்ட கொட்ட வச்சு, ஐயோ இந்த ஊர் முழுக்க தேனியா இருக்கு, இந்த ஊர் முழுக்க வண்டுகள் இருக்கு, நமக்கு வேண்டாம் குழந்தை தொந்தரவு தாங்க முடியல, ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. இப்ப ஆண்டவர் சரி தன்னுடைய சேஃபா கொண்டு வந்து வச்சுட்டாரு. அப்படித்தாங்க வேதத்துல உதாரணம் சொல்லிருக்கேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் சரி சேர்த்து வைக்கிற பொறுப்பை யார் கையிலோ படைச்சிடாரு. நான் ஓடி ஓடி நான் கஷ்டப்பட்டு இந்த உலக பிரகாரம் ஓடி 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 கஷ்டப்பட்டு கர்த்தரை விட்டுட்டு கர்த்தரை மறந்துட்டு ராத்திரி மகளும் நான் பாட்டுக்கு எனக்காக என் குடும்பத்துக்கு எப்படி ஓடிட்டே இருந்தா ஆண்டவர் சார் ஒரு நாள் எங்க வீட்டுல விளையாச்சு. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இப்படியே உனக்காக நிறைய சேர்த்து வச்சோம். ஏன்னா இவங்க எல்லாத்துல சம்பாதிச்சாங்க, நிறைய சம்பாத்தியம் நல்லா தான் கடவுள் நினைச்சு இங்க நாங்க கார்லயே ஊருக்கு போனோம். எங்க ஊர் தூரம் இருக்கும், இங்க 20 மணி நேரம் போனோம், கார்லயே போனோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா வாழ்ந்தோம். சைக்கிள் 3 பொம்பளை பிள்ளை இருக்காங்கன்னு சொல்லி அவளுக்கு ஒரு சைக்கிள் வாங்கணும், எல்லாமே நாங்கள் சேர்த்து வச்சோம். சேர்த்து ஆனாலும் என்ன செய்யணும், இன்னும் நிறைய சேர்த்து வைக்க ஆசை போய் இன்னும் நல்லா சேர்க்கலாம், இன்னும் நல்லா சேர்க்கலாம். ஆனா ஒரு நாள் சொன்னாங்க, இப்படியே சேர்த்துட்டே போயே என்னை தேடுவேன். ஒரு நாள் பிடிச்சா இருந்தது. அன்னைக்கு எனக்கு புத்தி வச்சு சரி வேண்டாம், பெரிய நஷ்டம் எல்லாத்தையும் ஆண்டு எப்படி சொல்வார், நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பாரு. அந்த எச்சரிக்கை கேட்டு சரியான பரவாயில்ல, எச்சரிக்கை கேட்கலன்னா அடிப்பாரு, அடிச்சாலும் கேட்கலன்னா கொண்டுடுவாரு. அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு. நான் பார்க்கல இன்னும் உழைக்கலாம் இன்னும் அடிக்கும் போது ஆண்டு ஒரு நாள் சரி இதுக்குமே நம்மளால வாழ முடியாது, செத்துலாம் எல்லாரும் பிள்ளைகளை சேர்ந்து இப்ப நான் வச்சுட்டு என்ன செய்ய முடியும், கடன் நிறைய ஆயிடுச்சு செத்துலாம் சொல்லி அப்படி மரணம் வரைக்கும் நாங்க வந்த போது ஆண்டு சரி தெரிந்தோம், எனக்காக செய், நீ எனக்காக நான் உனக்காக செய்ய கத்தல, எனக்கு உனக்காக அந்த காணான சரிப்படுத்த வச்சேன், என்னால உன் வாழ்க்கை சரிப்படுத்த முடியாதா அன்னைக்கு ஆண்டு கேட்டார். சரி நீ எனக்காக ஓடு, நான் உனக்காக ஓடுறேன், உன் வீட்டுக்காக நான் பார்த்துக்கிறேன். அப்பதான் சொன்னோம், இனிமே நம்ம வேலையை முடிச்சுட்டு எப்போ நாங்க வேலைக்கு எக்ஸ்ட்ரா போய் ஒரு டிராயிங் போட்டா போதும், 5000 10,000 அந்த நாட்கள்லயே கிடைக்கும், எல்லாம் ஒரு டிராயிங் சும்மா போட்டா போதும், போய் 1 hour வேலை 2 hours முடிச்சு வருவாங்க, அப்படியே ஒரு பிரியாணி பக்கெட்டோட கையில கொடுத்துட்டு போங்க, எல்லாம் காசு நிறைய வரும். அவ்வளவு காசு வந்து எங்க போய் தெரியாது, காசு நிறையனால எனக்கு என்ன செய்யும், சைடா வாங்கி போட்டோம், பிள்ளை தோல்சா வாங்கி போட்டோம். ஆனா ஒரு நாள் வந்துச்சு கத்தரை வச்ச, நம்ம கத்தரை மறந்து நாங்க போனப்ப ஆண்டை அடிச்சு சரிப்படுத்தி எனக்காக என்ன செய்வேன், நான் உனக்கு ஒரு அவசரத்தை கொடுக்கல, எனக்கா என்ன செய்வேன். அப்பாட்ட கேட்டேன், ஆண்டவே பிள்ளைகளுக்கு 3 பொம்பளை நீயா பெத்த, நான் தானே உனக்கு கொடுத்தேன், நான் நடத்துவேன். கத்தர் அழகா வாக்கு கொடுத்தாரு, நான் நடத்துவேன், நீ உனக்கு எடுத்துவேன், நான் உன் கையில வளர்க்கிற பொறுப்பை குறைச்சேன், 3 பிள்ளைகளுக்கு நான் பார்த்துப்பேன்னு சொன்னேன், நீ எனக்காக உண்டு, நான் உன் பிள்ளைய பார்த்துக்கிறேன். கத்தர் ப்ராமிஸ் பண்ணார். அன்னைக்கு டேனானோ வேண்டாம், இங்க இந்த வேலையில உலக வேலை வேண்டாம். அப்போ சார் என்ன வேலை பார்த்தாலும் சார் போயிட்டு மீதி நேரத்துல கத்தருக்காக ஓட ஆரம்பிச்சோம். போயிடும் 5:30 மணி 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னா 6:30 மணிக்குள்ள பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து வீட்டை கூட்டிட்டு 3 பேரை விட்டுட்டு நாங்கள் போயிடும் ஊழியர்களுக்கு போயிட்டு ராத்திரி 1 மணி 2 மணி எப்போ ஆண்டு சொன்னாலும் எங்கள் விடுதலை கொடுக்குறாரு வருவோம். 2 மணி 2:30 மணி ஆகிடும் சார் வீட்டுக்கு வரும். திருப்பி காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போனாங்க. அந்த நாட்கள்ல ஆண்டவருக்காக நாங்கள் உலகத்துக்காக எவ்வளவு ஓடணும். அதுக்கப்புறம் கத்தற்காக வெயிலானாலும் மழையானாலும் குளிரானாலும் போனோம். எதையும் பொருட்படுத்தாம கத்தற்காக ஓடணும். ஆனா கத்தர் பலப்படுத்துறாரு. ஓடிட்டு கத்தற்காக ஓட போட கத்தர் எங்க வீட்டுல நாங்க இழந்ததெல்லாம் ஆசீர்வாதமாக்கி கொடுத்தார். இந்த வீடை கொடுத்தாரு. நாங்க வீட்டை கட்டல, கத்தர் கொடுத்தாரு. அதே மாதிரி கட்டாத வீட்டை குடியிருப்பேன்னு சொல்றாரு. எப்போ நம்ம உண்மையான கத்தற்காக ஓடுவது, கத்தற்காக நிற்கிறது, கத்தற்காக செய்வது, கத்த நிச்சயமா நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம ஆசீர்வச்சு ஆசீர்வதிக்கிறார். பாருங்க ஆண்டு சொல்றாரு, உனக்கா சேர்த்து வைக்கிற பொறுப்பை இன்னொருத்த கையில போடுச்சு. காணாத சரிப்படுத்தி யாக்கோபின் சந்ததி கொடுத்தார் ஆண்டவர். பாருங்க அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கத்தர் ஒரு பெரிய கூட்டத்தையே தேனீக்களாக வண்டுகளாக விரட்டி விட்டு போய் கத்தர் நம்ம செய்ய மாட்டாங்க. நமக்கு செய்வது நமக்கு நம்ம என்ன செய்ய நமக்கு கொடுக்கப்பட்ட தாளத்தை கத்தருக்கு வேணும். பெரிய வேலை இல்லை. ஒரு பேசிட்டாங்க சொன்னாங்க, என்னால அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியெல்லாம் ஊழியமே செய்ய முடியல. நான் சொல்லிட்டேன் முந்திய மாதிரி இல்லை, எங்களால ஓட முடியல, வயசாயிடுச்சு, முந்தி மாதிரி இருக்க முடியல. நமக்கு சின்ன பீரியட் கிடைச்சா போதுங்க, அவ்வளோ முடிஞ்சா போதுங்க. உண்மையாதான் நான் என்ன சொல்றேன்னா, கத்தருக்கு நமக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரென்த்துக்கு தக்கன பெரிய வேலை கேட்கல.
பஸ்டம்மா பேசிட்டு சொல்லியிருந்தாங்க. பஸ்டம் சொன்னேன், பஸ்டம்மா முதல்ல காலையிலேயே வந்து ஊழியக்காரனுக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் ஒரே கூலிதான். 6ஆம் மணி வரையில வந்தவனுக்கும் ஒரே கூலிதான், எங்களுக்கும் ஒரே கூலிதான். என்ன செய்யணும்? நானே எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை, கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரென்த்தை கர்த்தருக்காக நான் உபயோகிக்கும் போதே என்னுடைய ஆயுசாட்கள் கொடுத்து கர்த்தருடைய நாள் வர வரையும் கர்த்தருக்காக ஓடி ஓடும்போதே கர்த்தர் பெரிய அதிசயத்தை அற்புதத்தை செஞ்சு நம்முடைய வாழ்க்கை எல்லாம் நன்மையா நடத்துவார். பாருங்க, அதே மாதிரி கர்த்தர் செஞ்சு 3 பேர் பயந்தோம். எப்படி நான் கொடுத்தேன், நான் பார்த்துட்டேன். 3 பேர் அழகா கல்யாணம் முடிச்சு வேலை பார்த்து நிறைய சம்பாதிச்ச காலத்துல கடன் தான் நிறைய ஆச்சு. ஆனா கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தருக்காக ஓடும்போதே கர்த்தர் எல்லாம் அழகா கல்யாணம் பண்ணிட்டாரு. 3 பேர் ஆசிரமங்கள் 3-6 பேர் கர்த்தர் அருமையா நடத்தி வச்சுட்டாரு. இன்னைக்கு வந்து இருக்கிறாரு. சிவனை வந்து பெருமையை வந்து ஆனாலும் கர்த்தர் சுகப்படுத்துறாரு, பலப்படுத்துறாரு. நாம என்ன செய்யணும்? அதனால நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்காக ஓடும்போது கர்த்தர் நீ கட்டாத வீட்டில் குடியிருப்ப. ஆனா அழகா சொல்ற உபாகமும் 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, நம்ம கர்த்தருக்காக நிற்கும் போது கர்த்தர் எவ்வளவு அழகா செய்யறதுன்னா, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாவாய். கர்த்தர் மறக்காது. அடுத்த வருஷம் பாருங்க, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாகிது. கர்த்தர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் மறந்து போயிட்டா, நன்றி இல்லாதவங்களா ஆண்டவர் வச்சுப்பாரா? நம்மளை காப்பாத்துவாரா? நம்ம இக்கத்துல கஷ்டத்துல கண்ணீர்ல நம்ம உதவுவாரா? செய்ய மாட்டார். நீ என் வேலை செய்ய, நான் ஏன் உன் வேலை செய்யணும்? ஆனா கர்த்தருடைய வேலை செய்யும் போது மனசுல நீ கட்டாத வீட்டுல குடியிருப்ப. ஒரு செங்கல் ஒண்ணு நம்ம கட்டல, கத்த தருவாரு பாருங்க. நீ வெட்டாத துறவு உனக்கு தருவேன், வீட்டு நிறைய உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். அதுல எப்படி ஒரு நல்ல ஒரு பெரிய தேசத்துல உன்னை ஆசிரமா வைப்பேன். ஆனா அப்படி நான் உன்னை வச்சிருக்கும் போது நீ என்ன மறந்து போகாத. இவ்வளவு செஞ்ச ஆண்டவரை நான் மறந்தோம், நான் நன்றி இல்லாம கர்த்தர் நம்ம எப்படி வாழ வைக்க முடியும்? கர்த்தர் நமக்கு இவ்வளவு நன்மை செய்யும் போது, ஆண்டவரே இந்த உலகத்துல வாழ்றது எவ்வளவு பெரிய நன்மை செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே, நீங்க எங்களை ஆசீர்வதிக்கீங்களே, நாங்க உங்களுக்கு நன்மையா உங்களுக்கு உண்மையா உத்தமமா நான் இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருக்காக நான் ஓடும்போது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தர்றாரு. இதுல முக்கியமா பாருங்க, மோசேயை குறித்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மோசேயை குறித்து, மோசேக்கு கானான் தேசத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அதே ஆண்டவரே பாருங்க, ஜீசஸ் வந்து அழுதுட்டு இருக்கும்போது பிதாவோட சேர்த்து மோசஸ் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல இறந்து போன மோசஸ் அவரே ஆண்டவரே அடக்கம் பண்ணிட்டார். அதே மோசஸ் பரலோகத்துல போன பாருங்க, இயேசுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, ஒரு ஆதரவு பண்றதுக்காக பிதாவோடு கூட வந்திருக்கிறார். எலியாவும் மோசே உண்டாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. எப்படி அந்த தோட்டத்துல உட்காந்து ஜீசஸ் ஐயோ அந்த சிலுவையில் அறையப்படும் போது அவர் செபிக்க போகும்போது அழகா அவர் சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல வந்து ஜீசஸை அவர் ஆனந்தப்படுத்த முடியாது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க, ஜீசஸை ஆறுதல் கொடுத்திருக்காரு. நான் யோசிச்சேன், பழைய ஏற்பாட்டுல அவர் கேட்டாரு, ஆண்டவரே நானும் காணாமல் போறேன் இவ்வளவு கேட்டாரு. போதும் பேசாத, காணாமல் போக கூடாது, உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ ஏன் கோவிச்சுட்ட? எனக்கு பயமா இருக்குது. உலகத்தையே மகா சாந்தமான மோசஸ்க்கு ஒரு தண்ணிய பேசுன்னு அடிச்சுட்டதுனால காணாமல் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா பரலோகத்துல போயிட்டு அவங்க போயிட்டு பாருங்க, ஆனா நம்ம ஆண்டவர் சொல்லபடி செய்யறோமா? நீ போறோமா? வேணாண்டவரே, காலம் அடிக்காண்டவரே, நாளைக்கு போறாண்டவரே, அப்படி நம்ம எவ்வளவு தர சொல்றோம். நமக்கு எப்படி ஆசிரியப்பாரு? பயமா பாருங்க. பாருங்க, அந்த மோசத்தை அங்க போயிட்டாரு. ஆனா புதிய போட்டு வர்றாரு அவரு பாருங்க. 17 அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அடுத்து மார்க் 9:4 வசனத்துல பாருங்க, ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. வந்துட்டு ஒரு மறிச்ச பிறகு பேசுற அளவுக்கு கடவுள் வச்சிருக்காங்க அவரை. அப்படிங்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. அது மார்க் 9:4 வசனம். அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்.
இருக்கிறார்கள். இயேசு புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்தவரு பாருங்க, எலியாவும் வந்து இயேசு கிட்ட பேசுறாங்க. நான் இவத்தை காணாம கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க பார்த்த புதிய ஏற்பாடு வரைக்கும் அவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஏன் அடுத்து அவன் எங்க உண்மை உள்ள அவன் மோசஸ சொல்லும்போது பாருங்க, அவன் எங்க உண்மை பாருங்க. எப்படி பழைய ஏற்பாட்டுல போட்டிருக்குது, புதிய ஏற்பாட்டிலே போட்டு நம்பர்ஸ் 12:7 என் வீட்டுல எங்க உண்மை நம்பர்ஸ்ல 12:7 அவன் என் வீட்டுல எங்க உண்மை யாரு ஆண்டவரே சொல்றாரு. அதே இதுல எபிரேயர் 3:5 பாருங்க வாசிங்க. பழைய ஏற்பாட்டுல சொல்லி அவர் பேர் எப்படி, அப்போ நம்ம உண்மையா இருந்தா காலம் முடிச்சு உங்களை காப்பாற்ற தேவ வல்லவனா இருக்கிறார். எபிரேயர் 3:5 சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அவன் எல்லாத்தையும் உண்மை. ஆனா மோசஸுடைய லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு அடிமையா பிறந்தவன். எகிப்துல ஒரு அடிமை பெண்ணுக்கு ஒரு அடிமை மகனா பிறந்தவன 3 மாசம் தவம் பயந்து ஒழிச்சு வச்சு தண்ணீர் நதியில விட்ட பிறகு அது பார்வோண்டு மாற்றி எடுத்து வளர்த்து ராஜாவை போல வளர்க்க வச்சு எல்லா கதையும் கொடுக்க வச்சு தன்னுடைய பிள்ளைய அழக கொடுத்து அந்த இடத்துலயும் உண்மையா இருந்தான். ராஜா மகனா வளர்க்கப்படும் போதும் உண்மையா இருந்தான். கடைசியில இஸ்ரவேல் ஜனங்களை சுமார் 6 லட்சம் புருஷருக்கு மேலன்னு சொன்னா அவங்களுக்கு ஒய்ஃபுங்க இருப்பாங்க, அவங்க ஒரு 6 லட்சம் இருக்கலாம், ஒரு வீட்டுல 2 பிள்ளைங்க இருந்தா 18 லட்சம் 26 லட்சம் அப்படின்னு ஒரு லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்திட்டு போகும்போது கூட உண்மையான. ஆனா கொஞ்சம் நான் யோசிக்கிறேன், சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ஒரு 25-35 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இங்க ஒரு பிள்ளைய பார்த்து அங்க ஒரு பிள்ளை கத்தும், அங்க ஒரு பிள்ளைய பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா மோசஸ் எப்படி 18 லட்சத்துக்கு மேல ஜனங்க, குறைஞ்சது 18 லட்சம், ஏன்னா வேதம் சொல்றது 6 லட்சம் புருஷர்கள் போட்டுருக்குது. அப்ப 6 லட்சம் புருஷர்கள் ஒய்ப்புகள் இருந்தாங்கன்னா இன்னொரு 6 லட்சம் அதுல பிள்ளைகள் இருந்தாங்கன்னா மறுபடியும் 24 லட்சத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருந்தாலே 18 லட்சத்துக்கு 24 லட்சத்துக்கு மேல போயிடுது. அவ்வளவு ஜனங்களையும் இந்த மோசஸ் எப்படி கவனிச்சாரு தெரியாது. கர்த்தர் ஞானத்தையும் விசேஷத்தை கிருபை பொறுமை தாழ்மை கொடுத்திருக்கிறார். அதான் அவன் எங்க உண்மை சாந்த குணம் உள்ளவர். அதனால ஆண்டவரே அங்க மோசஸ் ஜீசஸை பேசுறதுக்கு அவர் வந்திருக்கிறார். அப்ப அந்த உண்மையான ஒரு குணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம செத்துட்ட பிறகு கூட கர்த்தரோடு வாழ்ற பாக்கியத்தை கொடுக்கிறார். நாம சரி எப்பவுமே உண்மை ஒண்ணா இருக்கணும். அதுக்கு நம்ம ஆசிரியர் அப்படி நம்ம உண்மையா இருந்தோம்னா பரிபூர்ண ஆசிரியத்தை பெறுவோம். கர்த்தர் சமீபமா இருப்பாரு, கர்த்தரோட காப்பாற்றுறவர் இருப்பாரு. நம்ம கர்த்தருக்காக உண்மையாக ஓடும்போது நமக்காக சொத்து சேர்த்து வைக்கிறதுக்கு சொத்து நான் பெரிய இப்ப நான் 10 வீடு வச்சு நான் என்ன செய்ய போறேன், எனக்கு என்ன வேணும், இன்னைக்கு என்ன வேணும், சம்பளம் சாப்பிடணும் சந்தோஷமா இருந்தானா, எனக்கு ஒரு வீடு இருக்குதா, பசங்க இருக்கா, துணி இருக்குதா, என் பிள்ளை நல்லா போதும், அதை கொடுக்குறேன். திருப்தியான வாழ்க்கையை கொடுக்குறாரு நமக்கு, அவ்வளவு போதுமே. அது யார் மூலமாய் நமக்கு கொடுக்க வச்சு நம்மளை இன்னைக்கும் ஆச்சரியமா வைக்கிறார். கத்துறேன் உங்களுடைய ஆஸ்தாரியாக்கினேன், ராஜாக்களாக்கினேன், ராஜாக்கள் அரசாடுறவளா நம்ம உண்மையுடன் அரசாடுறவங்களா மாற்றி அமைக்க ஒரு உள்ளவராக இருக்கிறார். அதனால நம்ம வச்சிரும் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை உண்மையுடன் எப்போதும் நம்ம காக்கப்படுவோம். நம்ம பயப்பட அவசியமே இல்லை. என்ன ஆனதுன்னா நாங்களும் யோசிப்பேன் சில சமயம் செத்தா பரலோகம், அவ்வளவுதான், உயிரோடு இருந்தா இந்த உலகம், செத்தா பரலோகம். என்ன கர்த்தருடைய பிள்ளை நம்ம இருந்து நம்பிக்கை இருக்குல்ல, இன்னைக்கு செத்து நம்ம கர்த்தரை போறோம், ஏன் போய்படணும் பாருங்க. எங்க நம்ம உண்மையா காப்பாத்துற சங்கீதம் 40:14 பாருங்க. சங்கீதத்துல நம்ம என்னைக்கு கர்த்தருக்கு பிரியமா உண்மை வேணாம் வாழும்போது நிச்சயமா மனுஷரு கர்த்தர் என்னைக்கு நம்மள கர்த்தரோடு கூட இருக்கிறவங்கள கர்த்தரோடு அரசாடுறவங்கள ஆட வச்சே இருக்கிறார். சங்கீதம் 40:11 கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கிடவது. நாம கர்த்தருக்கு எப்படி உண்மையா இருக்கணும், கர்த்தர் அதே மாதிரி நமக்காக கர்த்தர் உண்மையாண்டு நம்மளை எப்போதும் பாதுகாக்கிறார்கள். ஒருவேளை பாதுகாக்கலன்னு அப்ப நம்ம நினைச்சோம், ஓகே நம்ம லைஃப் இவ்வளவுதான், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை இவ்வளவுதான், நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நம்ம டைம் முடிஞ்சிச்சு, டியூட்டி முடிஞ்சிச்சு, போய்கிட்டே இருக்கோம். அதுதான் நம்ம கவலைப்படவே கூடாது. நான் யோசிப்பேன், எனக்கு நாளுக்கு சிக்கை கால் நடக்க முடியாது போயிருக்கும்போது யோசிப்பேன், ஓகே ஆண்டவரே என் டியூட்டி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துல, அதனால தான் எனக்கு சிக்கா இருக்கேன், என்னால் எந்திரிச்சு நடக்க முடியல. இந்த மெசேஜ்கள்லாம் நாங்கள் இது யூடியூப்ல போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கணக்காகி போச்சு.
மறுபடியும் கர்த்தர் எடுத்து கேட்டா தேவன் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செஞ்சு இன்னைக்கு நிக்க வச்சிருக்கிறாரு. அதுக்காக கர்த்தர் கொடாருன்னு சொல்றோம். என்ன சொல்றாரு, நமக்கு எப்போது காப்பாத்துறாரு. ஒருவேளை இல்லைன்னா ஓகே, என் டைம் முடிஞ்சிச்சு, கர்த்தர் சவுத்துக்கு போகணும் அப்படின்னு நம்மளை ஒப்பு கொடுக்கறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கணும். அதனால உண்மை உள்ளவா இருக்கலாம், உண்மையா பேசணும்னா நமக்கு தைரியம் இருக்கணும். அப்படி எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள சக்தி இருக்கணும், பொறுமை இருக்கணும், தாழ்மை இருக்கணும். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்போதே கர்த்தர் நிச்சயமா நம்ம உண்மையோட இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதத்தை பெறலாம். இங்க மட்டும் இல்ல, மோசே போல இந்த பூமியிலும் ஆசீர்வாதம் கிடைக்கும், பரலோகத்திலும் ஆசீர்வாதம் தருவார். கர்த்தர் நிச்சயமா எல்லாரும் உண்மையோட மாற்றி உண்மையோட இருந்து வாழ்ந்து இந்த உலகத்துல நம்ம சாட்சி அளிக்க கர்த்தர் கிருபை செய்வார்கள். கர்த்தர் ஆசீர்வாதம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருவேற்றது ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் நாமத்துக்கு துதிகர மகிமை உண்டாவதாக. எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நாம் கொடுக்க வேண்டும். அதை காரியத்தை நம்ம கேட்போம் கர்த்தர். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம் கண்களை மூடி. பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆம் கர்த்தாவே, இப்பொழுது பேசப்பட்ட கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் எழுதப்படுகிறது. மோசே எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் உலகத்திலேயே சாந்தமுள்ளவனாக இருந்தான். ஆனால் அவனை கர்த்தர் அடக்கம் பண்ணினீர். ஆனாலும் கடைசி வரைக்கும் அந்த ஒலிவ மலையில கூட கர்த்தாவே அவர் காட்சி அளிக்கும்படியாக இயேசுவோடு பேசுகிறவளை எலியாவும் அவனை காணப்பட்டது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே போல நாங்கள் கர்த்தரோடு கூட என்றென்றும் ஜீவிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் இப்பொழுது உலகத்துல எங்கும் உண்மையாக இருக்க கிருபைத்தார். இந்த வருஷத்தை ஆரம்பித்துக்கிறோம். இந்த வருஷத்துல முழுவதுமாய் கர்த்தருக்கு உண்மை உள்ள ஊழியக்காரர்களாக, உண்மை உள்ள எந்த வேலையை செய்தாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருந்து எங்கள் வேலைகளை செய்ய உங்களுடைய ஐஸ்வர்யத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். இன்று கர்த்தாவே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்கள் இந்த வருஷத்திலே நீ புதிய நன்மையை காண்பாய். நீ உண்மையுள்ளவன் என்று கருதி நான் இந்த ஊழியத்தை கொடுக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நீ கட்டாத வீட்டில் நீ குடியிருப்பாய். நீ எதுவுமே பிரயாசப்படாத அந்த சாப்பாடு நீ சாப்பிடுவாய் என்று சொல்லுகிற தேவன், நீ அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீது நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ நன்மைகளுக்காக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் புது வருஷ நல்வாழ்த்துக்கள். ஆமென்.